ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளோட சேனல்ல தொடர்ந்து நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நாம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, நவம்பர் 15ஆம் தேதி பௌர்ணமிக்கு பிறகு மீனம் ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள், கிரக நிலைகள், கிரக மாற்றங்கள் அமைய போகுதுன்னு தாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. பொதுவாகவே பௌர்ணமி அப்படிங்கிறது சாதாரண நாட்களை விட தெய்வ சக்தி அதிகம் நிறைந்த நாளாக தாங்க இருக்கு. பௌர்ணமியில் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் எண்ணற்ற பலன்களை கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்ச ஒன்று. பழங்காலத்தில் இருந்தே பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது மிகவும் விமர்சையான ஒரு நாளாக தாங்க கொண்டாடப்பட்டது. நம் முன்னோர்கள் வழிபட்ட ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நன்மைகளை நமக்கு தரக்கூடியதாக தாங்க இருக்கு. ஆகாயத்தில் முழு நிலவு, முழுமதி, அதிக வெளிச்சத்துடன் இருக்கும் சந்திர பகவானை தரிசிப்பது தான் இந்த பௌர்ணமி. இந்த நாளில் காலையில் இருந்து விரதம் இருந்து மாலை நேரத்தில் பௌர்ணமி பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க சாப்பிடணும். இந்த பௌர்ணமி பூஜையை யார் வேண்டுமானாலும் எந்த கிழமையில இருந்தும் கூட செய்யலாங்க. இப்படி பௌர்ணமி பூஜை செய்யறவங்க என்ன நினைச்சு விரதம் இருந்து வழிபடுறாங்களோ அது நிச்சயம் நடக்கும். இந்த பூஜையை செய்வதால சந்திர பகவான் மனமகிழ்ச்சி அடைந்து நமக்கு இந்த வரத்தை அள்ளி தருவாரு. ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு பிறகுதாங்க 15 நாட்கள் கழிச்சு தான் இந்த பௌர்ணமி தினம் வரும். இப்படி ஒவ்வொரு மாதமும் வரும் இந்த பௌர்ணமிக்காக மக்கள் பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பூஜையை செய்வதன் மூலமா அனைத்து விதமான பலன்களும் கிடைக்கும் அப்படின்னு உறுதியா நம்புறாங்க. இந்த நாட்களில் அம்மன் கோவில் மிகவும் விசேஷமானதா இருக்குங்க. ஏன்னா அம்பாளுக்கு பலவிதமான அபிஷேகம் அலங்காரங்கள் செய்து பூஜை நடக்குது. பௌர்ணமி நாளான அன்னைக்கு புற்றுக்கு பால் ஊற்றி குங்குமம் மஞ்சள் இட்டு வழிபடலாம். இப்படி செய்யறது மூலயமா நாகதோஷம் உள்ளவர்களுக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும். பௌர்ணமி அப்படிங்கிறது முழு நிலவும் பிரகாசமாய் வானில் தோன்றக்கூடிய அற்புதமான நாள் தாங்க. இந்த நாளில் நல்ல அதிர்வலைகள் நிறையவே இருக்கும். அதனால சக்தி மிகுந்த இந்த நாளில் சக்தி சொரூபமாய் இருக்கக்கூடிய அனைத்து அம்பாளையும் வழிபடலாம். கோவிலுக்கு போய் வழிபடுவதால் நாம் இதுவரைப்பட்ட அனைத்து கஷ்டங்களும் நீங்கும். இது மாதிரியே கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் கூட வீட்டிலேயே குலதெய்வத்திற்கு பல வகையான நெய்வேத்தியங்களை செஞ்சு பூஜை செய்தும் வழிபடலாம். இதனால நமக்கு சகல நன்மைகளையும் நம்முடைய குலதெய்வம் நமக்கு எந்த குறையும் இல்லாமல் அள்ளித்தருங்க. இந்த பௌர்ணமி தினத்துல பக்தியுடன் முறைப்படி பூஜை செஞ்சு வழிபட்டால் கிரக தோஷங்களில் இருந்தும் விடுபடலாம். பௌர்ணமி அன்று அருணாச்சல மலையை சுற்றி வரும் கிரிவலத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்கின்றன. இந்த 14 கிலோமீட்டர் நடைப்பயணத்துல வெறும் உடல் பயணம் மட்டும் இல்லாமல் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்தவும் தெய்வீக அருளை பெறவும் பக்தர்கள் கிரிவலம் போறாங்க. கிரிவலம் அப்படிங்கிறது பக்தி பூர்வமான ஒன்று தாங்க. இதை பொறுமையாக அவசரப்படாம செய்யணும். கிரிவலம் போகும்போது ஓம் நம சிவாய அல்லது சிவாய நம அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். திருவண்ணாமலையில் சித்தர்கள் சூட்சும வடிவில் கிரிவலம் வருவதாக இன்றைக்கும் மக்களிடையே நம்பப்படுது. பௌர்ணமி நாள் அன்னைக்கு மட்டும்தான் கிரிவலம் வரணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. வருடத்துல 365 நாளுமே மலையை வலம் வரலாம். இரவு பகல் என எந்த நேரமும் கிரிவலம் செய்யலாம். அப்படின்னாலுமே கூட பௌர்ணமி நாளிலேயே தாங்க அதிகமானவங்க கிரிவலம் போறாங்க. பௌர்ணமி அமாவாசை நாட்களில் கிரிவலம் செய்வது மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும் என்பது நம்பிக்கை. கிரிவலத்தின் போது இடமிருந்து வளமாகத்தான் சுற்றி வர வேண்டும். நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக்கொண்டே நம்முடைய பிரச்சனைகள் தீர எல்லாம் வல்ல ஈசனை வேண்டிக்கோங்க. இந்த கிரிவல பாதையில் மொத்தம் 14 கிலோமீட்டர் தூரம் கொண்டதுங்க. கிரிவலம் செல்லும் போது மலையை சுற்றிலும் விநாயகர், முருகர், அம்பாள், சிவன் என ஏறக்குறைய 99 கோயில்கள் இருக்கு. முக்தி தலங்களில் முதன்மை தலமா சொல்றது தாங்க இந்த திருவண்ணாமலை. இங்கு சிவனே மலையாக காட்சி தருவதாக நம்பப்படுவதால் கோவிலை வலம் வருவது எப்படியோ அதே போலதான் மலையையும் வலம் வருவது இங்கு பிரபலமா இருக்கு. கிரிவல பாதையில் 300 குளங்கள், ரமண மகரிஷி, விசிறி சாமியார் போன்ற பல மகான்களின் ஆசிரமங்கள் இருக்குங்க. இதுல ரொம்பவே விசேஷமானது தான் இந்த கிரிவல பாதையில இருக்கக்கூடிய அஷ்டலிங்கங்கள் எனப்படும் 8 லிங்கங்கள். இந்த அஷ்டலிங்கங்களும் ஒரு குறிப்பிட்ட தூர இடைவெளியில் ஒவ்வொரு திசையை நோக்கி அமைஞ்சிருக்குங்க. ஒவ்வொரு லிங்கத்தை வழிபட்டால் ஒவ்வொரு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில மீனம் ராசிக்காரங்களுக்குன்னு சொல்லப்பட்டிருக்க லிங்கம் தான் இந்த குபேர லிங்கம். எல்லா செல்வங்களுக்கும் அதிபதியானவர் குபேரன். ஆனால் ஆண்டியான சிவனின் அருள் வேண்டி குதிகால் நடையுடன் குபேரன் கிரிவலம் சென்று வழிபட்டார். அப்போது விஷ்ணுவும் லக்ஷ்மியும் சேர்ந்து அண்ணாமலையாரை சக்கரபாணி செய்யும் காட்சியை குபேரன் தரிசித்தார். அந்த இடத்தில் சுயம்புவாக தோன்றியதே குபேரலிங்கம். இங்கு இறைவனை வணங்கினால் பொருளாதாரம் உயரும், மன அமைதி கிடைக்குங்க. மாதம் வரக்கூடிய பௌர்ணமி எல்லாமே ரொம்பவே விசேஷமானதாக சொல்லப்படுதுங்க. இதில் நமக்கு தெரிஞ்ச பௌர்ணமி என்னன்னா
சித்ரா பௌர்ணமி, ஐப்பசி மாத பௌர்ணமி, கார்த்திகை மாத பௌர்ணமி, மாசி மாத பௌர்ணமி, தை மாத பௌர்ணமி இப்படின்னு எல்லாமே ரொம்ப விசேஷமான நாட்களாக சொல்லப்பட்டு இருக்கு. இந்த மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறுங்க. சிவனுக்கு செய்யப்படும் அபிஷேகத்துல எல்லாத்தையும் விட அற்புதமானது தான் இந்த அன்னாபிஷேகம் அப்படின்னு வேதங்கள் சொல்லுது. ஏன்னா அம்பிகை பாகனான சிவபெருமான் சதா அபிஷேக பிரியருங்க. அதனால அவருக்கு 11 வகையான பொருட்களால் அபிஷேகம் செய்கிறது வழக்கம். இதுல ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது தான் இந்த அன்னாபிஷேகம். அன்னத்தை கொஞ்சம் கூட வீணாக்காமல் இருக்கவும் அன்னத்தின் தெய்வீக தன்மையை எடுத்து காட்டவுமே இந்த அன்னாபிஷேகம் சிவனுக்கு செய்யப்படுது. இந்த பௌர்ணமி நாளில் 5 வகையான பொருட்களால் அபிஷேகம் செய்து அன்னத்தை கொண்டு அலங்காரம் செய்யப்படுதுங்க. அதனால உங்களால முடிஞ்ச பச்சரிசி, காய்கறி, பழங்கள் மற்றும் அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க. நீங்க வாங்கி கொடுக்குற பொருட்கள் மூலமாகவும் சிவனுக்கு அபிஷேகம் செய்யப்படுதுங்க. அன்னத்தாலே சிவனை முழுவதுமாக அலங்காரம் செய்யப்படுது. இந்த அபிஷேகம் முடிந்த பிறகு அந்த அன்னத்தை நமக்கே பிரசாதமா கொடுப்பாங்க. இதனால இந்த வருடம் முழுவதும் அன்னக்குறை ஏற்படாம சிவபெருமான் வரத்தை அளிப்பாரு அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. இது மாதிரி அன்னாபிஷேகத்தை பற்றி நீங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் பல வீடியோ பதிவுகள் இருக்குங்க. அதெல்லாம் விசிட் பண்ணி பாருங்கள். இதோடு யாரெல்லாம் அன்னாபிஷேகத்தை கோவிலுக்கு போய் பார்த்துருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சிவபெருமானை பிடிச்சவங்க ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. அந்த வகையில் இந்த நவம்பர் 15ஆம் தேதி வரக்கூடிய பௌர்ணமிக்கு பிறகு மீனம் ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் பெற போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்துடலாங்க. ராசியில் ராகு தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு வகர நிலையில் இருக்கிறாரு. பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய், களத்திர ஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், அயனசைன போகஸ்தானத்தில் சனி வகர் நிலையில் இருக்கிறாருங்க. பாகியஸ்தானத்தில் புதன், சுக்கிரன் என கிரகநிலை உள்ளது. கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/11 அன்னைக்கு அயனசைன போகஸ்தானத்தில் சனி வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. 8/11 அன்னைக்கு பாகியஸ்தானத்தில் இருந்து சுக்கிரன் தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு. 13/11 அன்னைக்கு பாகியஸ்தானத்தில் புதன் வக்கரம் ஆரம்பிக்கிறாரு. 16/11 அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்து சூரியன் பாகியஸ்தானத்துக்கு மாறுறாரு. குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க தாங்க இந்த மீன ராசிக்காரங்க. மனிதனோட வாழ்விற்கு தேவையான எல்லா விதமான செல்வத்தையும் கொடுக்கறதுனால தான் எந்த கிரகத்துக்கும் இல்லாத சிறப்பு குருவிற்கும் குரு பார்வைக்கும் உண்டுங்க. நவகிரகங்களில் முழுமையா சுப கிரகமா இருக்கிறது குரு பகவான் தாங்க. ஒரு ஜாதகத்துல எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் குரு பார்வை இருந்தால் கெடுபலன்கள் குறைந்து நல்ல பலன்கள் அதிகமாகும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. குருவிற்கு ஜீவனகாரகன் அப்படிங்கிற பெயரும் இருக்கு. குடும்பத்தில் அன்பும் அக்கறையும் காட்டுறவங்க தாங்க இந்த மீனராசிக்காரங்க. இவங்க கவலை பயம் இல்லாம செயல்படுறவங்க. எல்லா விஷயத்துக்கும் மனசாட்சியை நம்புறவங்க. இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலனை அள்ளித்தரும் நிலையில தாங்க இருக்கு. நீண்ட நாட்களா இருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாமே நீங்குங்க. வாகனத்துல செல்லும் போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. தொழில் ரீதியா இந்த மாதம் நல்ல சூழ்நிலைகள் ஏற்பட போகுதுங்க. தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். பணவரத்து இருக்குங்க. பாக்கிகள் எல்லாமே வசூலாக போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்குங்க. ஆனால் உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு தாமதமாக தான் கிடைக்கும். உங்கள் கூட வேலை செய்கிறவங்க கிட்ட அனுசரித்து போகிறது நல்லது. குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே மாறி இதமான சூழ்நிலை தாங்க உருவாக போகுது. கணவன் மனைவிக்கிடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவீங்க. புதிய நபர்களின் அறிமுகமும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. விரயஸ்தானத்தில் சனி வகர் நிலையில் இருக்கிறாரு. அதனால் இந்த மாதம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நஷ்டங்கள் ஏற்படுற வாய்ப்பும் இருக்குது. மாணவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் கவனமாக படிக்கிறது மூலியமா படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகுதுங்க. அதனால வெளிநாட்டுக்கு போய் படிக்க நினைக்கிற மாணவர்களுக்கும் இந்த மாதம் சாதகமாக தான் அமைய போகுது. இந்த மாதம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதைகள் எல்லாமே சரியாக போகுது. மீனம் ராசிக்கார பெண்களுக்கு இந்த மாதம் திடீர் செலவுகள் உண்டாகலாங்க. காரிய தடைகள் ஏற்படலாம். கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதம் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தா நவம்பர் 27ஆம் தேதி ஆரம்பிச்சு நவம்பர் 30ஆம் தேதி காலை வரைக்கும் இருக்குங்க. இந்த நாட்கள்ல மனக்குழப்பங்கள் ஏற்படுங்க. தவறான முடிவுகள் எடுக்கிற வாய்ப்பும் இருக்கு. அதனால கவனமா இருந்துக்கோங்க. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் மீனம் ராசிக்காரங்க நவம்பர் 15ஆம் தேதி பௌர்ணமிக்கு பிறகு அனுபவிக்க போறாங்க. பரிகாரமாக நவகிரகத்தில் குருவுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட செல்வம் சேரும். கல்வியில் வெற்றியும் கிடைக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.